நாட்டில் தான் பார்த்திங்கன்னா காமசூத்ரா எழுதப்பட்ட நாடு. இந்த நாட்டில் தான் திருக்குறளில் கூட பார்த்திங்கன்னா இன்பத்து பால் அப்படின்னு காமத்து பற்றி எழுதியிருக்கிற ஒரு நாடு. ஆனால் மேலை நாடுகள் எல்லாம் ரொம்ப முன்னேறிடுச்சு இதில். ஆனால் நாம் ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப முன்னோக்கியும் இல்லை, ரொம்ப முன்னாடி இருந்த கலாச்சாரத்தையும் வேதங்களில் சொல்லப்படுது. காமத்தை பற்றி வெளிப்படையாக பேசாத எந்த சமூகமும் முன்னேறவே முடியாது அப்படின்னு வேதங்களில் சொல்லப்படுது. என்னை வளர்த்ததெல்லாம் என் சித்தியோடு தான் இருந்தேன். நாகாலாண்டில் படித்தது, பெங்களூர் பிறந்தது. அதுக்கப்புறம் இங்கே படிக்கிறதுக்கு தான் வந்தேன். வந்துட்டு ஐ மெட் ஹிம். என்னோடய ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் என்னோடய ஃபோட்டோ அவர் பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு என்னை மீட் பண்ணி பேசினார். அப்படி தான் எனக்கு அவர் தெரியும். இப்போ நம்ம ஊரில் ஒரு டாப்லெஸ்ஸாக பீச்சில் எங்கேயாவது லேடிஸ் குளிக்க முடியுமா? இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்குமா? இப்போ திடீர்னு நீங்கள் மேலை நாட்டில் பார்க்குறீங்க, அப்படியே ஒரு 5000 பேர் ஆடையே இல்லாமல் சைக்கிளில் எதையோ ஒரு போராட்டத்தை வலியுறுத்தி நிர்வாண போராட்டம் அப்படின்னு போகிறான். அது ஒரு விஷயமாகவே அங்கே பார்க்கப்படல பாருங்கள். அதாவது பாடி அப்படிங்கிறது ரொம்ப ஆர்டினரியாக ஆகணும். அதாவது நான் அதான் சொன்னேன், உண்மையான பெண் விடுதலையே ஆண்களுடைய காம பார்வையிலிருந்து பெண் உடலை விடுவிக்கிறது தான் பெண்ணுடைய முதல் விடுதலையாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு ஆடையோடு போனால் கூட இன்றைக்கி நம்ம சமூகத்தில் எல்லாரும் ஒருத்தனும் உற்று நோக்குகிற ஒரு ஒரு ரொம்ப சிதிலமடைந்த மூளை இருக்கிற ஆண்களை பெற்றிருக்கிறது தான் நம்ம சமூகம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். நான் சொசைட்டிக்கு தேவையாக, அதாவது சில நேரம் எனக்கு இப்போ அந்த டைமில் எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ்டு சூசைட் பாம்பர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. சொசைட்டிக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நம்ம லைஃப் போனால் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நல்ல விஷயம், ஏதோ ஒரு பெண்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விடுதலை நடக்க போகுது. அப்போ தான் ஐ வாஸ் ஸோ யங். அது எனக்கு ஏதோ நம்மளால் ஒரு நாட்டுக்கு ஒரு நடக்க போகுது, இட்ஸ் ஓகே, லெட்ஸ் டூ இட், அந்த மாதிரி ஐ ஃபெல்ட். சமூகம் பின்னேற்றம் அடைந்த சமூகம். நான் இந்த சமூகத்து மேலே உண்மையிலே நான் பக்தியாக இருக்கிறேன், இந்த நாட்டு மேலே பக்தியாக இருக்கிறேன்னா என்ன நினைக்கிறீங்க? நான் ஜெய்ஹிந்த் சொல்கிறதோ, இல்லை நான் ஜனகணமன பாடும்போது எழுந்திரிச்சு நிற்கிறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ தேசபக்தி இல்லை. என் நாட்டில் இருக்கிற இவ்வளவு இழிநிலைகளை பார்த்து அது எப்படி, ஏன் இப்படி இருக்குது, இது முன்னேறத்துக்கு ஏதாவது வழி இருக்கா, இதில் என்னென்ன குளறுபடி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்காக ஃபிலிம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தேன். இங்கே இந்த பாலியல் கவர்ச்சியை பற்றி, அதில் பெண்கள் பாதிக்கப்படுறதை பற்றி, அதில் ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 ஃபிலிம். இது 2வது ஒரு இயக்குனரின் காதல் டைரி, ஒரு செகண்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு அப்படி எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை ஸ்டோரிக்காக. லைக் முதல்ல எடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் இருந்தது. அது வர 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 இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹி செட் ஷூட் பண்ண மாட்டோம், பட் தென் வி வில் மேக் அது மாதிரி இருக்கும், பட் அது கிடையாது, அந்த மாதிரி தான் சொன்னது. ப்ராஸ்டியூஷன் அது ஒழிக்கவே முடியாது. அது இப்போ நாம் அதை லீகலைஸ் பண்ணலைன்னா இல்லீகலாக பல கோடி ரூபாய் புரளுது, பல இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா கல்கத்தாவிலும் சரி, மும்பையிலும் சரி, குற்றங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சர்வே சொல்லுது. அப்போ இட் இஸ் ஒரு ஜென்ரல், அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு லெட் அவுட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சட்டபூர்வமாக அனுமதிக்க வேண்டியது. என்னை பற்றி மட்டும் நான் சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் யாருன்னு. நம்ம கரெக்டாகவும் இருக்காது, ஏன்னா நம்ம போகிற வேறு இல்லையா. இது ரொம்ப ஒரு சரியான கேள்வி. நான் அந்த வியாபாரத்துக்கு நான் உண்மையாக இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதாவது இங்கே நான் அந்த திரைப்படத்துக்கு மட்டும்தான் நான் உண்மையாக வரேன். இல்லை, எனக்கு அது ஒரு நான் கமர்ஷியல் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் ஏதோ அந்த கிராஃப்ட் மேலே இருக்கிற லவ்வில் அதை நான் பண்ணிடுறேன். அது தவறு தான், அதை கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணணும். இட் வாஸ் அ சர்வீஸ் ஃபார் த சொசைட்டிங்கிற மாதிரி தான் நினச்சி நான் பண்ணது அந்த ப்ராஜெக்ட். அந்த நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது வேண்டுமென்றே முடக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாக அந்த மாதிரி அந்த திரைப்படத்தில் எதுவுமே வைக்கல. ஆனாலும் அந்த திரைப்படம் வேண்டுமென்றே ஒரு ரொம்ப யாரோ ஒருத்தருடைய இந்த மாதிரி ஒரு புஷ்ல ரொம்ப நாள் கடப்பில் போய் மறுபடியும் டைரக்ஷன். நான் இதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
ப்ராஜெக்ட்ஸில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 6 இயர்ஸ் அரௌண்ட் 5 இயர்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங். இந்த ப்ராஜெக்ட்லேயும் சரோட ப்ராஜெக்ட்லேயும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங். நிறைய பேர் எடுக்க அந்த கேரக்டருக்கு ரோலே அமையலை. தென் ஐ ஸோ ஆப்வியஸ்லி டைரக்ஷன் சைடில் ஐ வில் பி ஒர்க்கிங். மூவி சைடில் தான் இனிமேல் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சர்வீஸும் சைட் பை சைட் இட் வில் ஹேப்பன். பட் நான் நினச்ச அளவுக்கு பண்ண முடியலனாலும் மெதுவாக பண்ணணும். ஷேர்லி மாதிரி ஒரு பொண்ணோட ஒரு துணை இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். பட் அவளோட விஷயம் என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நடுவில் பேசுறது உண்டு. ஆனால் திடீர்னு இப்போ ஒரு 6 months முன்னாடி அவங்க வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் வெளிப்படுத்தினேன். அந்த மாதிரி கேன் வி லிவ் டுகெதர் அந்த மாதிரி. அப்போது ஷி டோல் மீ எனக்கும் உன்னை பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாத்தையும் வி ஹேவ் டிஸ்கஸ். தென் அது சொன்னோடனே ஷி ஹஸ் ஆல்சோ அக்செப்ட். It's not always about physical relationship, you know. It's for a companionship. யாராவது ஒருத்தன் வந்து ஐ லவ் யூன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான்னாவே அதோட அர்த்தமாக எனக்கு அது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. என்ன தெரியுதுன்னா, அந்த பையன் வாண்ட் டு ஹாவ் செக்ஸ் வித் தட் கேர்ள். லஸ்ட் அப்படிங்கிறது தேவையில்லாமல் யார் ரோட்டில் போகிறவங்க, இது சும்மா நம்மக்கிட்ட பேச வர்றவங்க, இந்த மாதிரி எதிரான, அதாவது உன்னுடைய காதலியோ இல்லை உன்னுடைய மனைவியோ அற்று மற்ற எல்லா பெண்களையும் பார்த்து காமுறுவது, ஐ திங்க் இட்ஸ் லஸ்ட். செக்ஸ் அப்படிங்கிறது வந்து உயிரோடைய அடிப்படை உணர்வு. அந்த செக்ஸ் இல்லைன்னா இவ்வளோ கோடி வருஷங்களாகியும் அந்த உலகம் இன்னும் உயிரோடு இருக்காது. இந்த உலகம் இன்றைக்கும் இந்த மனிதன் நீங்களும் நானும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோன்னா பல கோடி மனிதர்களாக கோடி வருடங்களாக மனிதர்கள் செய்து வந்த செக்ஸோடைய ஒரு தொடர்பு தான் நாம். மேரேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. பட் நான் ஃபீல் பண்ணேன் அவர் கேர் எடுக்கிறது. ஐ ஃபெல்ட் எந்த அளவுக்கு ஹி வாஸ், ஏன்னா ஐ எம் நாட் யூஸ் டு இட். என்ன ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு என்ன கேர் பண்ணுறது வந்து இட் வாஸ் நியூ. எனக்கு ஐ லைக் இட். எனக்கும் தோணுது, ஓகே இவ்வளோ நாள் நம்மளை கேர் பண்ண அந்த ஒரு லைஃப்பும் ஐ வாண்டட் டு. அண்ட் ஐ எம் ஹாப்பி. எல்லோரும் என்னெல்லாமா பேசுகிறாங்க, இட்ஸ் ஓகே. இந்த எண்ட் பேசுகிறவங்களால எனக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா? இல்லை, ஒன்றுமே கிடையாது. பேசுகிறவங்க நான் செத்தாலும் பேச தான் போகிறாங்க, நான் வாழ்ந்தாலும் பேச தான் போகிறாங்க. இன்றைக்கி நான் குதிச்சேன்னா அது அவங்களுக்கு நியூஸ், அவ்வளோதான். என்னை சுற்றி என்னோட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தான் அது பாதிக்குமே. என்ன அதுவும் இல்லாமல் ஹீ இஸ் த ஒன் பர்சன் ஹூ ரியலி நோஸ் மீ. நான் யார், நான் எப்படிங்கிறது உண்மையாகவே தெரிஞ்ச ஆள் அவர் ஒருத்தர் தான். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. வேறு யார்கிட்ட நான் போய் என்ன சொன்னாலும் அது ரீச்சே ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி ஹீ இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ நோஸ் நான் யார் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ஹி லவ்ஸ் மீ. நம்மளை விரும்புகிற ஒரு ஜீவன் கிடைக்கிறத விட வேறு என்ன.